ஓய்வு ஒரு 10 மூச்சு இழுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் கையை கமுத்தி வச்சுக்கணும். கமுத்தி வச்சுட்டு ஒவ்வொரு காலாக அப்படி இழுக்கணும். நல்லா வயிற்று அழுத்தணுங்க காலை. இது கால் இப்படி வரலின்னு வைக்க நம்ம கை பிடிச்சி அப்படி ஒரு அமுத்தி அப்புறம் இழுத்துடணும். அப்படி இது மாதிரி ஒரு 4-5 தடவை ஒவ்வொரு காலுக்கும் 4-5 தடவை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் லூஸாக இருக்கும், முழங்கால லூஸாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒவ்வொரு காலாக பண்ணோம். அப்படி பார்த்தியா இது பிடிச்சி அமுத்தி பிடிச்சிக்கணும் வயிற்ற. இந்த கால் வந்து அப்படியே இருக்கணும் கீழே, நேராக அப்படி மெதுவாக அப்படி வந்து இங்கே வரணும். இப்போ வயிற்று ஆட்டணும். இப்போ வயிற்று ஆட்டணும் அப்படின்னா இந்த பகுதி தொப்புல இருந்து இது வரைக்கும் தான் ஆடும். இது ஒரு 10 மூச்சு விட்டு மெதுவாக தலையை இறக்கணும் முதல்ல. அப்புறம் கையை எடுத்து கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் காலை தூக்கி நேராக அப்படி வச்சு அதுக்கப்புறமா அப்படி கொண்டாடணும். சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த காலம் தூக்குறோம், மடக்கி பிடிச்சிக்கிறோம், தலையை தூக்குறோம், வைக்கிறோம், ஒரு 10 மூச்சு விடுறோம். அப்போ விடும்போது வலது பக்கத்தினுடைய வயிறு போகாமல் இன்னும் சாட்டிடல. தலையை முதல்ல கீழே வைக்கணும், கையை எடுத்து கீழே வைக்கணும். இப்போ காலை நேராக தூக்கி அப்புறம் மெதுவாக அப்படியே விழுந்துடணும். இது அடுத்த கட்டம் செய்யறதுக்கு ஆரம்ப நிலை. இது அடுத்தது வந்து 2 காலையும் பண்ணுறோம். மடக்கி கையை எடுத்து இந்த முட்டி இப்படி முடிக்க கையை கோர்த்துக்கிட்டு முழங்கையை இப்படி பிடிச்சிக்கணும். பாதம் பார்த்தியா, பாதம் சேர்ந்துருக்கணும். இப்போ வந்து முன்ன பண்ணோமா அதே மாதிரி தான் தலையை தூக்கி இங்கே வைக்கணும். காலை இப்படி தூக்கணும்னு வை, காலை இருக்குல்ல இப்படி இப்படி கொண்டாந்தோம் அப்படின்னா வயிற்று கீழ் பகுதி ஆசன வாய் வரைக்கும் ஆடும். காலை இப்படி வச்சோம் அப்படின்னா மார்பு ஆடும். நுரையீரலுடைய பயிற்சி அது. கீழே இருக்கிறது ஆசன வாய். 2 அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் தலை முதல்ல கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் கையை காலை உட்கார வச்சுட்டு கையை கீழே வச்சுட்டு தூக்கி கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கலாம். ஒரு 10 மூச்சு விட்டுட்டு மெதுவாக இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு 4-5 மூச்சு இழுத்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு அடி உயரமாக இருக்கிற மாதிரி இப்படி அப்புறம் கீழே இறக்கிட்டு சவாசனம். இப்போ தலை தூக்கி நம்ம 2 தரம் 3 தரம் பண்ணியாச்சு. அதனால கழுத்தில் கொஞ்சம் வலி இருக்குதா அல்லது வேற ஏதாவது வலி வந்தது அப்படின்னா இப்படி மெதுவாக இப்படி ஆட்டிக்கலாம். இப்படி ஆட்டினோம் அப்படின்னா அந்த இருக்கு வந்து குறைஞ்சி போகுது. சரிங்க ஐயா. இப்படி ஒரு பக்கத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆச்சு. கையை மேலே வச்சுக்கணும். இப்போ செய்யும்போது இப்படி வைக்கணும், ஓய்வு எடுக்கும்போது கையை திருப்பிக்கணும் இப்படி. சரிங்க ஐயா. எழுந்திரிக்கும் போது எப்படி எழுந்திரிக்கணும்னா காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கையை இங்கே வைக்கிறோம், தலை கொஞ்சம் தான் தூக்கணும். இப்படி தூக்குனதுக்கு அப்புறம் முழங்கையை பின்னால் கொண்டு போகணும். அப்புறம் இந்த கையை அழுத்தி அப்படி மெதுவாக எழுந்திரிக்கணும். சரிங்க ஐயா. உட்காந்து அப்புறம் நாம் வந்து எப்படி உட்காரமோ இப்படி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு மெதுவாக அப்படியே எழுந்திரிக்கணும். எழுந்திரிக்கும் போது கூட நேராக இப்படி இப்படி வந்து நிமிர்ந்து இப்படி எழுந்திரிக்கணும். சரிங்க.